என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்தோருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கே மகிமை. காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை அபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் அபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை அபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு அபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு அபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படி அல்ல தந்தை அபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். அபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். They have Moses and the prophets. Let them listen to them. மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, பணமா, குணமா, உறவா, பொருளா, இவைகளெல்லாம் நம்மிடம் உண்டு. எவைகளுக்கு நாம் முக்கியத்துவம்
முதலிடம் கொடுக்கிறோம் என்று சிந்திக்க இந்த நற்செய்தி அழைக்கிறது. இந்த நற்செய்தி தருகின்ற செய்தியை பாருங்கள். இந்த பணக்காரன் ஏழை லாசர் ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது பணக்காரன் பேரு நற்செய்தியில சொல்லல, அவன் யாரு பேர் சொல்லல. ஆனா ஏழையனுடைய பேர் லாசர் என்று இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரிந்திருக்கிறது. இறுதியாண்டவர் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய வாசற்படியில, கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இருக்கக்கூடிய வாசற்படிகளில ரெண்டு பெரிய படங்கள் இருக்கும். ஒரு படத்தில், மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்தில் இந்த நற்செய்தி இருக்கும். ஏழை லாசர் கீழே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பான், நாய் பக்கத்தில் இருக்கும், அரைகுறை ஆடையுடன் இருப்பான், பணக்காரன் விருந்து உண்டாடி இருப்பான். கிழக்கு பக்கம் ஸ்நாபகர்லப்பர் அரைகுறை ஆடையுடன் கையில கோல் வச்சிருப்பாரு, அவர் அந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த படம். ஏன் ஸ்நாபகர்லப்பர், ஏன் ஏழை லாசர்? இந்த பக்கம் ஆன்மீகத்தினுடைய உச்சம். ஆன்மீகம் என்பது எல்லாவற்றையும் விட்டு விட்டு மேலே வருவது. இந்த உலகம் என்பது உலகத்தினுடைய இன்பங்களிலே அன்றைக்கு உண்டு குடிப்பது மகிழ்வது இப்படியாக இருப்பது இந்த உலகத்தினுடைய கண்ணோட்டம். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய்? ஆன்மீகத்தின் உச்சத்துக்கா அல்லது இந்த உலகத்தினுடைய இந்த நீரோட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கிறாயா? பணத்தின் இதமா பரமனின் பதமா? கிளாரிஸ்ட் சபையை சேர்ந்த கிளாரா சிஸ்டர் அவர்களுடைய சபை கடும் தபம் கொண்ட ஒரு சபை. அதில் என்னுடைய ஒரு சொந்தக்கார பெண் அது நித்திய வார்த்தை பாட்டை கொடுக்கிறது இந்த கிளாரிஸ்ட் சபையில. அப்ப அந்த ஆயரும் சரி, அவங்களுடைய பெரியப்பா ஒரு கப்புச்சின் ஃபாதர். ஆக அவர்தான் அந்த குடும்பத்திலே இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்க கூடும். ஆகவே இந்த பிள்ளை ஒரே பெண், தாய் தந்தை இருக்கு, எம்எஸ்சி படித்த பிள்ளை. அந்த மடத்தில் போய் நான் சிஸ்டராக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் உடனடியாக சேர்த்து கொள்ளவில்லை. இல்லை, நீ ஒரே மகளாக இருக்கிறாய், படித்திருக்கிறாய், இன்னும் போய் ஒரு வருடம் வேலை செய்து விட்டு வா. திருப்பி போய் வேலை செய்தாங்க. மறுபடியும் நான் சிஸ்டராக வேண்டும் என்று வந்த பிறகு சேர்த்து கொண்டார்கள். 10 வருடங்கள் கழித்து நேற்று நித்திய வார்த்தை பாட்டை கொடுத்தார். பெரிய மகிழ்ச்சி. ஆனால் தாய் தந்தையருக்கு எத்தகைய தியாகம்! அந்த ஆயர் சொன்னார், இது ஒரு சாதாரண வாழ்வு அல்ல, கடும் தவம் வாழ்வு. ஏனென்றால் நோ கான்டாக்ட்ஸ், உலகத்தோடு எந்த தொடர்பும் இருக்காது. டெலிபோனோ வேற எந்த கம்ப்யூட்டரோ டிவியோ நியூஸ் பேப்பரோ எதுவும் இருக்காது. இவர்களும் வெளியே போக முடியாது, வெளியிலிருந்து யாரும் வந்து அவர்களை பார்க்க முடியாது. பார்க்கணும் என்றால் அந்த ஜெயில போனா ஒரு கிரில்ல போட்டு வந்து பார்க்க வைக்கிறாங்க இல்லையா, ஒரு 5 நிமிஷம், அது மாதிரி தான். நேற்று பட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு. எந்த ஆயர் பட்டம் கொடுத்தாரோ, நாங்கெல்லாம் அந்த திருப்பலியில இருந்தோம், அந்த பிள்ளையை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லலாம். ஆகவே ஒரு நல்ல ஜெபமாலை ஒன்று எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு பார்த்தேன். அங்கே போய் நிற்கிறோம். அந்த கிரில் கதவு பின்னாடி மரக்கதவு சாத்தி இருந்தது. கதவு எப்போ திறக்கிறோம், எப்போ அந்த பிள்ளையை பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல ஆயர் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் திறந்தாங்க. இந்த பிள்ளை வந்தது, வாழ்த்து கூறினார், ஆயர் கூறினார். அடுத்தது நான் கூறினேன், அம்மா உன்னை 20 வருஷம் கழிச்சு பார்க்குறேன், எனக்கு ஞாபகம் இருக்குதா? ஓ தாமஸ் ஃபாதர், எப்படி ஃபாதர் உங்களை மறப்பேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. இந்த அவனுக்கு ஒரு ஜாமாலை கொடுத்துருக்கிறேன், பூசலை வேண்டிக்கிறேன். நீ ஒரு மாபெரும் கிஃப்ட், திருச்சபைக்கு ஒரு கிஃப்ட், உன்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு கிஃப்ட், எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட். நீ இங்கிருந்து ஒரு ஜெப கோபுரமாக இருந்து செபித்து கொண்டு இருக்க வேண்டும். ஆன்மீகத்தினுடைய உச்சம் பார்த்தீங்களா? இந்த காலத்துல ஒரு எம்எஸ்சி படிச்ச ஒரே பொண்ணு நம்ம வீட்டிலலாம் விட்டுருவோமா? அதுதான் தியாகம், அதுதான் தாராளம், ஆன்மீகத்தினுடைய உச்சம். Walk with the man and you will reach God, Saint Augustine. Walk with the man. யார் அந்த மனிதன்? இயேசுவோடு சேர்ந்து நட, இயேசுவோடு சேர்ந்து வாழ்,
இயேசுவோடு சேர்ந்து நீ நடந்தாயானால் நீ இறைவனை அடைவாய். நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை இயேசுவோடு சேர்ந்து நடத்தல். இயேசுவோடு சேர்ந்து நடத்தல் என்றால் ஜாலியாக கை கோத்து கொண்டு ஊர்கோலம் போவோமா உயலாலா அந்த பாட்டு அப்படி அல்ல. இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன். அது வேதனையா, சோதனையா, கஷ்டமா, நஷ்டமா, ஆண்டவரே உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்ற உறுதியான விசுவாசத்துடன் நடத்தல் என்பதுதான் விசுவாச வாழ்வு. What you did not do for one of these little ones, you did not do for me. மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை. இந்த லாசர் பணக்காரன் ஓமைக்கு மறுபடியும் வருவோம். அவன் என்ன தப்பு செஞ்சான்? ஒரு தப்பு செய்யல. திருடல, கொள்ளையடிக்கல, பிற சொத்தை அபகரிக்கவில்லை. ஒருவேளை கோயிலுக்கு கூட நிறைய கொடுத்திருக்கலாம், பணக்காரனா செல்லாவா கொடுத்திருக்கலாம். பிறகு என்னதான் தப்பு? அருகில் இருந்த அந்த ஏழையை அவன் கண்டுகொள்ளவில்லை, அவன் மீது இறங்கவில்லை. இறங்கவில்லை என்பதற்கு என்ன காட்சி தெரியுமா? இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கை துடைப்பதற்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? ரொட்டி துண்டை எடுத்து அந்த ரொட்டி துண்டுல அந்த கையை தொடச்சு தூக்கி போடுவாங்க. எதுக்கு? பக்கத்துல அவன் நாய்ங்க இருக்கும், அந்த நாய்களுக்கு தூக்கி போடுவான். அந்த சடங்கு இன்னைக்கு கூட இருக்குது. பேராயர் அல்லது ஆயர் உறுதி பூசல் கொடுக்க வந்தார்னா பாருங்க, இப்பெல்லாம் சோப்பு வச்சிடுறோம், எலுமிச்சம்பழம் துண்டு, ஒரு ரொட்டி துண்டு, இல்லைன்னா பஞ்சு, அப்புறம்தான் சோப்பு தண்ணி எல்லாம் வைப்பாங்க. முதல்ல ரொட்டி துண்டுல தான் துடைப்பார் அந்த எண்ணெயெல்லாம். அது பாரம்பரியம், இப்ப தேவையில்லை, இருந்தாலும் அதை கடைபிடிப்பது உண்டு. அந்த பணக்காரன் அந்த ரொட்டி துண்டில் தன்னுடைய எண்ணெய் பிசுக்கான கையை துடைத்து அந்த ரொட்டி துண்டியை தன் நாய்களுக்கு போட்டானே தவிர அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு, ஐயோ பாவம் அங்க வாசப்படியில் ஒருத்தர் இருக்கிறானே அவனுக்கு போய் போடுங்கப்பா, அவன் பசியை கொஞ்சம் தீருங்கப்பா என்று சொல்லலாமே. செய்தானா? கொஞ்சம் கூட கவலை இல்லை அதை பற்றி. தான் வாழ்ந்தால் போதும், தன்னுடைய பசி தீர்ந்தால் போதும் என்று இருந்ததுதான் தவறு. அதற்காகத்தான் அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. நீ எனக்கு செய்யவில்லை. ஆனால் அந்த ஏழை லாசர் அவன் மன்றாடியது அவனை கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில் சேர்த்தது. அங்கிருந்து பேரம் பேசுறாங்க பாருங்க. ஐயோ, நான் தான் இப்படி தரிகட்டு போய் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், கஷ்டப்படுறேன். என் அண்ணன் தம்பிங்க கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க, அவனுங்களும் இப்படிதான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம், கால் பண்ணபடி போக்கும், திண்ணை கண்ட இடம் தூக்கம், சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு இருக்கிறானுங்களே. நீங்களாவது யாராவது ஒருத்தர் போய் சொல்லுங்க, வேண்டாண்டா இப்படி நடக்கும்னு சொல்லுங்க. அப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, யதார்த்தம் யதார்த்தம். அட போயா, அங்க இருக்கக்கூடிய மோசே இறைவாக்கினர்களை அவன் கடைபிடிக்காவிட்டால் யாரு போனாலும் நம்ப மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். எல்லாம் எங்களுக்கு தெரியும், போ வேலையை பார்த்துக்கிட்டு போ, எங்க இருந்து வந்த நீ எங்களுக்கு தெரியாதா? இந்த மதப்பு தான், இந்த மதப்பு தான் ஆணவம் அழிவை தரும். Pride goes before the fall. அதுதான் உண்மை. தாழ்ச்சியாக இருக்கின்றவனும் அப்படியா? சரி, இதுவரைக்கும் செய்தது தவறு. தீர்க்கதரிசிகள் சொன்ன பொழுது அரசன் முதல் ஆண்டி வரை சாக்கோடை உடைத்து நோன்பு இருந்தார்கள், அழிவு நீக்கப்பட்டது. எப்பொழுது மனம் மாறுகிறோமோ ஆண்டவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வார். நீ மமதையோடு இருந்தாய் என்றால் அழிவைத்தான் சந்திப்பாய், இதில் மாற்று கருத்து இல்லை. ஆக மிகச் சிறியோராகி இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யல். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியமில்லை பிறருக்கு. ஒரு வாழ்க்கை என்பது பிறருக்கு ஈதல் வேண்டும், கொடுத்தல் வேண்டும். இதோ என்னால் ஆனது கொடுப்போம். தண்ணிய கூட தர மாட்டேங்கிறிய. தண்ணி என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? கடவுள் கொடுத்த கொடை தானே, அருகில் இருக்க மக்களுக்கு கொடுக்க வேணாமா? சரி, எனக்கு குடிக்கிறதுக்கு இல்லைன்ற, சரி ஓரளவு வேண்டும், உனக்கும் வேண்டாம் என்று அல்ல. உனக்கு வைத்துக்கொண்டு
பிறருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பகிர்தல் ஏன் வரமாட்டேங்குது? அது அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, அல்லது அண்டை மாநிலங்களாக இருந்தாலும் சரி, அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த பகிர்தல், ஈதல், இசைப்பட வாழ்தல், கொடுத்து பார், நிறைய கிடைக்கும். இப்ப நிறைய அணை உடைச்சுக்கிற மாதிரி மழை பெய்யுது, அடைச்சு வச்சுக்கிட்டு இருப்பியா? அழிஞ்சு போவ. அப்ப திறந்து விடுவே இல்ல. அப்ப சில நல்ல கருத்தெல்லாம் சொல்றாங்க. ஏன் மேட்டூர் அணையை தூர்வாரி இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி கொள்ளக்கூடாதா? மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறோமே, நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செய்யக்கூடாதா? எவ்வளவு நீர் வீணாக கடலில் போய் சேருகிறது, அதெல்லாம் தடுக்கி வைக்க கூடாதா? நம்ம ஒண்ணும் செய்யறது கிடையாது. பிறர் மீது குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பது. ஈதல், கொடுத்தல், இசைபட வாழ்தல், ஒரு அனுசரணையோடு வாழ்தல், குறை சொல்லிக் கொண்டு அல்ல, குற்றம் புரிந்து கொள்வது அல்ல. அதுதான் நமக்கு தேவை என்பதை இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நீ பகுத்துண்டு எல்லோருக்கும் உதவி செய், எல்லோருக்கும் ஆனது. சின்ன பிள்ளைங்கள ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க. அந்த சின்ன பிள்ளை கையை எடுத்துக்கிட்டு பருப்பு கடை அப்படின்னு சொல்லி அந்த சாம்பாரை ஊத்தி பருப்பு கடைஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அந்த விளையாட்டிலேயே ஒரு பகுத்துண்டு உண்ணுதல் கத்துக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா பிள்ளைக்கு? அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அண்ணனுக்கு, எல்லாத்துக்கும். அந்த பிள்ளை ரொம்ப ஆசையா சொல்லும், என் நாய்க்கும் கொடுக்கணும். சரி, உன் நாய்க்கும் கொடுக்கணும். பூனைக்கும் கொடுக்கணும். பூனைக்கும் கொடு. அதுதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். எல்லாம் எனக்கு என்பது அல்ல. அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. மற்றதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே, அத்தகைய புண்ணியங்களுக்கெல்லாம் மேலானது இந்த பகுத்துண்டு, எல்லோருக்கும் பகிர்ந்து உண்ணுதல், எல்லோருக்குமாக கொடுத்து வாழ்தல். சில பிள்ளைங்கள்ட்ட இந்த பிறந்த நாளுக்கு சாக்லேட் கொண்டாடுறாங்க இல்லையா, அவங்க அப்படியே கொடுப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, இல்லை அப்பா சொல்லுவாரு, அப்படியே கொடு, ஃபாதர் எடுத்துப்பாரு அப்படின்னுவாங்க. நான் என்ன செய்வேன், நீ எனக்கு கொடு அப்படின்னு அந்த தாராளத்தை பார்க்கறதுக்கு. அது நான் மெதுவா எடுத்து ஒன்று எடுத்து கொடுக்கும். ஒரு சில பிள்ளைங்க அப்படி வாரி கொடுக்கும். ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த வாரி கொடுப்பது நிச்சயமாக ஒரு தாராளம் உள்ள ஒரு பிள்ளை. சின்ன காரியம்தான். அதனால நம்ம அந்த பிள்ளை தப்பு கெட்டது நல்லது அப்படி இல்லை, அந்த குணம் வெளிப்படும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தனி மனிதன் ஒருவனுக்கு உணவின்றேன் இஜகத்தினை அழித்திடுவோம். பாரதியார் எவ்வளவு கோபமா சொல்றாரு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடு. இந்த ஜகத்தில் என்ன இல்லை? உணவில்லையா? என்ன இல்லை இந்த நாட்டில்? என் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில். எம்ஜிஆர் பாட்டு அர்த்தமுள்ள பாட்டு தான். எல்லா வளமும் உண்டு, நாம் தான் உழைப்பதில்லை, நாம் தான் அதை கைவகைப்படுத்துவதில்லை. ஹார்னஸிங், கைவகைப்படுத்துவதில்லை. அதை விட்டுட்டு இல்லை நீ ஏன் போய் ஏந்துவானேன். நாங்கள் நெய்வேலியில் இருக்கும் பொழுது துவக்க காலத்துல இந்த ரஷ்யாவிலேருந்து கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க தான் அதை துவக்கி வச்சாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த நெய்வேலியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் செய்யறதெல்லாம் பார்த்து கோபம் வரும். ஏன் நான் நஷ்டத்துல போகணும்? என்ன இல்லை, தோண்டுனா கறி எடுத்தா அதை நீராவியாக்கி மின்சாரத்தை கொடுத்து நிச்சயமாக லாபத்தில் இருக்கலாம். அந்த கரியை எடுப்பதற்கு நீ காசு கொடுக்க தேவையில்லை, இயற்கை வளம் கொடுத்திருக்கிறது. தோண்டி எடுப்பது மட்டும்தான் உன்னுடைய வேலை. அதுல நீ நஷ்டம் போகுதுன்னா நீ தேரவே மாட்ட. அதெல்லாம் கடுமையான வார்த்தைகள். அப்புறம் இன்னொரு கூட சொன்னாரு, நீங்க எப்ப தெரியுமா தேருவீங்க? ஜப்பானை போல உங்க நாட்டு மேல 2 குண்டு போடும். 2 குண்டு போட்டு அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம்தான் ஐயோ அப்படின்னு கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க. அது வரைக்கும் சோம்பி திரிவீர்கள். உண்மை, உண்மையிலும் உண்மை. இருக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்தி இன்னும் மேன்மையாக்க வேண்டும். அதன் பிறகு எமர்ஜென்சி வந்துச்சு. எமர்ஜென்சி வந்தப்போ நாங்க தான் இருந்தேன். அப்ப பார்க்கணுமே, இந்த லேட்டா போனவன், இந்த ஓப்பி அடிக்கிறவன் எல்லாம் துண்டை காணாம் துணியை காணாலும் ஓடி ஓடி உழைச்சதை பார்த்தா அடுத்த 2 வருஷத்துல லாபத்துக்கு வந்துருச்சு. என்எல்சி எப்படி வந்துச்சு? உழைப்பில்லாத சம்பளம்.
வேலைக்கு போகாம சம்பளம். எத்தனை பேர் இப்படி? லவ் கவர்ஸ் a multitude of sins. 1 பீட்டர் 4:8. அன்பு திரளான பாவங்களை போக்கும். அன்பு இருந்தால் என்றால் இவைகளை எல்லாம் நாம் கூட்டி சேர்த்து இவைகளுக்கு பிராயச்சித்தம் செய்வோம். அந்த தியாகத்தினால் பகிர்ந்து வாழும் பணம் விண்ணகம் இட்டு செல்லும் ஏணி, பகிர்ந்து வாழாத பணம் நரகம் இட்டு செல்லும் படிக்கட்டு. நம்முடைய பணம் அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய பல வகையான திறமைகள், பல வகையான ஆசீர்வாதங்கள், இவைகளை பிறருக்கு பயன்படுத்தினோம் என்றால் நமக்கு இன்னும் சேர்த்து கூட்டி கொடுக்கப்படும். இல்லை என்றால் அது அழிவுக்கு இட்டு செல்லும் படிக்கட்டு. பழமொழி சொல்லுவாங்க, ஒதியம் பெருத்தால் என்ன, ஈயாதவன் வாழ்ந்தால் என்ன அப்படின்னு பழமொழி. ஒதியம் பெருத்தால் என்னன்னா, இங்க 2 ஒதிய மரம் இருக்கு, பச்சேன்னு இருக்கும், நல்ல இலைகள் எப்போதும் பச்சையா தான் இருக்கும், ஒரு காய் கனி இருக்காது. அது காயும் காய்க்காது கனியும் காய்க்காது. அதை அறுத்தா ஒன்றும் தெரியாது, முருங்கை மரத்தை மாதிரி ஒரே தண்ணியா தான் இருக்கும். ஒதியம் பெருத்தால் என்ன, உத்தரத்துக்கு உதவாது, ஈயாதான் வாழ்ந்தால் என்ன, எட்டி பழுத்தால் என்ன. இதெல்லாம் பழமொழிகள், தேவையில்லை. இவையெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இடத்தை அடைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை தான் நிழல் தரும். சரி, அது வரைக்கும் நன்றி. என்னுடைய வாழ்க்கை என்பது முழுமையாக பயன் தர வேண்டும். வாழை மரத்தை போல, தென்னை மரத்தை போல பசுமாடும் பன்னியும் பேசிக்கிச்சான். ஐயா, நீ தான் மக்களுக்கு உதவி செய்யற, நானும் தான் செத்த பிறகு மக்களுக்கு கறியாகிறேன், நிறைய பேர் சாப்பிட்றாங்க, உன்னை மதிக்கிறாங்க, என்னை ரொம்ப மட்டமா திட்டுறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு. அப்ப பசுமாடு சொல்லிச்சான், நான் உயிரோடு இருக்கும் பொழுதே மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பாலினால். நீ செத்த பிறகுதான் அவங்களுக்கு கரியாகிற, சாகிற வரைக்கும் நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை கழிவுகளை சுத்தம் செய்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், பண்ணியை நம்ம மட்டமா தானே நினைக்கிறோம், பசுமாட்டை உயர்வாக நினைக்கின்றோம். ஏன்? அது தினம் தினம் நமக்கு பால் தருகிறது. வாழும் பொழுது நான் நல்லவைகளை செய்ய வேண்டும். ஆகவேதான் என்ன காரியத்தை நாம் செய்தாலும் அது பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதை இந்த லாசர் பணக்காரனுடைய ஓமை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஜெபிப்போம். Lord, help us to realize that you never asks us to do anything that you won't bless us, for beyond our wildest dreams you are never outdone in generosity. ஆண்டவரே, நீர் எம்மை ஆசீர்வதிக்கின்றீர். நாங்கள் நினைக்காத அளவுக்கு எமக்கு பூரண ஆசீர்வாதங்களை தருகின்றீர். உமக்கு நன்றி, புகழ், தோத்திரம் உண்டாவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தேவும் பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்தவையா, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.